அல்லேலூயா. ஆமென். ராஜ்யத்தை குறித்து நீங்கள் எவ்வளவு அறிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவாக அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ள வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். நாம் ராஜ்யத்துக்குள்ள இருந்தாலும் அந்த ராஜ்யத்தின் அறிவு இல்லைன்னா நம்மகிட்ட எதுவுமே நினைச்ச முடியாது, செயல்பட முடியாது. நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியாத வரைக்கும் நீங்க எதுவுமே நினைச்ச முடியாது, செயல்பட முடியாது. வேதம் உங்களை என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, புரிந்து கொள்ளுங்கள். அதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், நிருபங்கள் நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க வேதம் உங்களை யார் என்று சொல்லுகிறதோ அதுதான் நீங்கள். அல்லேலூயா. வேதம் உங்களை சொல்லுகிற முகத்தில் பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, உங்கள் பிதா என்ன செய்யறாரா, பிரியமா இருக்கு. நம்மள பாத்துக்கலாம், இயேசு சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து பிரசன்னம் எல்லாமே பாருங்க, பிதா உங்க மேல அன்பா இருக்கிறாரு, பெற்ற குமாரனே நேசிச்சார் பாருங்க, அவருடைய அன்பாகவே இருக்கிறாருன்னு இயேசு என்ன செஞ்சார், வெளிப்படுத்த ஆரம்பித்தார். இயேசு வருவதற்கு முன்னால உள்ள தீர்க்கதரிசிகளோ மோசேயா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் என்னன்னாக்கி தேவனுடைய ஒரு பாகத்தை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தாங்க. அவர் தப்பு பண்ணா கண்டிப்பா அவர் நினைச்சுவார் பச்சுக்கிற அக்கினி, அதையே பேசிக் கொண்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து ஏன்னா அவரிடத்துல நம்ம யாருமே சீக்கிரம் என்ன முடியாது, போக முடியாது என்கிற உறவுல இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து வந்தார், அவர்தான் உங்களுடைய பிதா என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஆமென். என்னுடைய பிதான்னு அவர் எப்படி சொன்னாரோ அதே போல சொல்ல ஆரம்பிச்சார், உங்கள் பிதா அப்படி சொல்ல ஆரம்பிச்சார். உங்கள் தகப்பனது அவர் எப்படி அன்பை உங்க மேல எவ்வளவு அன்பை இருக்கிறார் என்கிற உணர்வெல்லாம் அவர் செஞ்ச அவருடைய பிரசன்னம் எல்லாமே அப்படிதான் இருக்கும். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள், நீங்கள் எங்க இருக்கிறீர்கள் என்பதை குறித்து என்ன செய்யும், பேசும். அவங்க என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு முன்னால நிறைய சொல்றாரு, அவங்களை கவனித்துப்பாரு, அந்த விதைக்கிறத கவனிச்சுப்பாரு, அதெல்லாம் இப்படி இருக்குது, அதனால நீங்க சரீரத்தை குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்றது. 30 சொல்றாரு, இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான வசனம் இது சொல்லப்படுகிறது. இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, எங்கள் பிதா எனக்கு வேண்டியவெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அதிநிற காலத்துல நேர்த்தியாக எனக்கு தருவார். ஆமென். ஆமென். நம்புறீங்க? ஆமென். அப்போ உங்களுக்கு என்ன வேண்டியது அவருக்கு தெரியும். ஒரு பிள்ளைகளை நம்ம வளர்த்தோம்னா பிள்ளைக்கு என்னதெல்லாம் வேண்டுகிறது ஒரு தகப்பனுக்கு தெரியும். அதே போல உங்களுக்கு என்ன வேண்டியது உங்களுக்கு தெரியும். இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன தேவை என்பது நீங்க வேணா இந்த மாதத்துல நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, அது கட்டணும் இது கட்டணும் ஒரு வந்து வச்சிருப்பீங்க. அது மூடையில என்னதெல்லாம் வரும்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும், உங்கள் தகப்பனுக்கு தெரியும். அதற்கு வேண்டியதையும் அவர் நினைச்சாரு, நிறைவேற்றி வச்சிருக்கிறார். நீங்கள் நினைக்காத காரியங்களுக்காகவும் அவருக்கு தெரியும். அதனால இதுல அவனை வெட்கப்பட்டுறோம், இதுல அவனை அவமானப்படுத்த வச்சிடணும் அப்படி வச்சு அதை பார்க்கிற தகப்பன் நம்ம தகப்பன் இல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம தகப்பன் உங்களை 4 பேருக்கு முன்னாடி கேவலப்படுத்தணும், உங்களை அவமானப்படுத்தணும் அப்படி வச்சு அவர் அழகு பார்க்கிறவர் இல்ல. அவமானப்பட்டு யார்கிட்ட வரணும் அப்படின்னு பார்க்கிறவர் அல்ல. ஒரு பொறுப்பு அப்படி பேசிட்டு இருக்குது, அடிபட்டு கொண்டு வரணும், வேதனைப்பட்டு அப்படி வைக்கிற தேவன் அல்ல. நீங்கள் வெட்கப்படக்கூடாதபடிக்கு எல்லா காரியங்களும் நடத்தி வச்சிருக்கிறார். நீங்க மட்டும் அதை அறிஞ்சு கொண்டீங்கன்னா நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. விசுவாசிச்சாலே அந்த செயல் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிடும். நீங்க விசுவாசித்தீங்கன்னா அந்த காரியங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனாலதான் பிசாசு என்ன சொன்னா, அவிசுவாசத்தையே உள்ள தூண்டுவான். அவிசுவாசத்தையே போட போட அது என்ன செய்யணும், தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிறதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் சொல்லிருக்கு, விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்குள்ள பிரியமா இருக்க முடியாது. விசுவாசம் இல்லைன்னா ஒருவனும் எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. தேவன் உங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கிறார், உங்களுக்கு வேண்டியது எல்லாம் என்னன்னு அவரே அறிந்திருக்கிறார் என்று தேவன் சொல்றார். தேவன் பொய் சொல்ல மாட்டார், இயேசு கிறிஸ்து பொய் சொல்ல மாட்டார். உங்களுக்கு எல்லா தேவையும் இருக்கிறது. நீங்கள் அது இப்ப நாளைக்கு தேவை, இன்னைக்கு அந்த வாய்ப்பே இல்லை. நீங்க அதை கவலைப்படுவீங்களா, சந்தோஷப்படுவீங்களா? உலகத்தான் கவலைப்பட்டு கொண்டிருப்பாங்க, என்ன செய்யுது. ஆனா நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்க அப்பா எப்படிப்பட்டவருங்கிற அறிவு உங்களுக்கு வர வர விசுவாசம் பெருக பெருக நிச்சயமா நான் இதுல வெட்கப்பட மாட்டேன், நிச்சயமா இந்த தேவைகள் சந்திக்கப்படும், நிச்சயமா யார் கையில நான் என் தேவன் விடவே மாட்டார், என் தேவன் என்னை வெட்கப்படுத்த வைக்கிறவர் இல்லை என்று நீங்க தேவனை மகிமைப்படுத்துவீங்கன்னா
உங்களுக்காக தேவதூதர்கள் வேலை செய்வார்கள். அல்லேலூயா. உங்கள் தேவைகள் எவ்வளவாக இருந்தாலும் நீங்கள் அதன் மேல கவலைப்படாதீங்க. அது வர வேண்டும் என்றால் நீங்கள் மகிமைப்படுத்த ஆரம்பிங்க, தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. அதனால தான் அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு தான் தேவனை மகிமைப்படுத்துவது. இப்போ தேவனை மகிமைப்படுத்த ஆராதிக்கிற பாருங்க, இதெல்லாம் எதனால? விசுவாசத்தின் வெளிப்பாடுகள். ஆமென். நீங்க ஒரு கடத்துல இருக்கீங்கன்னா, ஒரு 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 கோடி கடன் இருக்கு அப்படின்னா, நீங்க ரொம்ப நம்புற ஆளு, ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிரியமா நீங்க சொன்னா செய்வார்ங்கிற ஒரு ரொம்ப நம்புற ஆளு உங்களுக்கு சொல்லுது, நான் இந்த நாள்ல அவனுக்கு ஒரு கோடி கடத்தை தந்துடுறேன் அப்படின்னு சொன்னா உங்க இருதயம் எவ்வளவு மகிழும்? எதனால மகிழுது? அவர் மேல நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அவர் கையில தரல, ஆனா நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்கிறதுனால நீங்கள் அந்த கடனை குறித்து கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா அடைக்கப்பட போகுது, அடைக்கப்பட போகுது அப்படின்னு உங்களுக்கு அந்த ஆள் மேல நம்பிக்கை வந்துச்சுன்னா உங்களுக்கு அதை குறித்து கவலை நிச்சயமே வராது. உங்கள் தகப்பன் நீங்கள் நம்புகிற மனிதர்களை விட கோடி மடங்கான நல்லவர். அவர் உங்களுக்கு இருதய ஏக்கங்களை எல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இந்த மாதத்துல இந்த ஆண்டுல என்னென்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அத்தனையிலே தேவனை பூர்ணமாய் சந்திப்பார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள இருந்து நீங்கள் இருதயத்தில் அதை விசுவாசித்து வாய்நாள் தினமும் பேசுவீங்கன்னா உங்களுக்குள்ள விசுவாச வளர்ச்சி உண்டாகும் போது, விசுவாச வளர்ச்சி வரும் பொழுது நீங்க அதை குறித்து கவலைப்பட மாட்டீங்க. நீங்க அதை குறித்து கவலைப்படாமல் இருக்கும் பொழுது அந்த காரியம் அற்புதமாய் நடக்கும். அப்பொழுது தேவ மகிமை உங்கள் மூலமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். தேவ மகிமை வெளிப்படும், அது வெளியிறக்கமாகும். அதை மாற்றமான யாரும் ஏதுமாய் காண்பார்கள். அது யார் விசுவாசிக்கிறோம், யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள வெளிப்பட முடியும். விசுவாசிக்கிறவங்க மூலமாக தான் அவர் நம்முடைய மகிமை நினைச்ச முடியும், வெளிப்படுத்த முடியும். நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கிறோம்னா, நம்ம ராஜ்யத்துக்குரியவன் சொல்லுகிறோம்னா, ஒருவன் நான் ராஜ்யத்துக்குரியவன் சொல்லுகிறாங்களே அவன் தான் விசுவாசி. இல்ல புரிஞ்சுங்களா? விசுவாசினா யாரு? நான் உலகத்துக்குரியவன் சொல்ற விசுவாசி இல்ல. உலகத்துக்குரியவன் சொல்றது யாரு? அவிசுவாசி. எப்படி சொல்றீங்க? உலகத்துக்குரிய அவிசுவாசி எப்படி சொல்றீங்கன்னா, நான் உலகத்துல உள்ளவனா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. உலகத்துல நீங்க இருந்தாலும் உலகத்துக்கு மறிச்சு இப்ப ராஜ்யத்துல இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. எப்படி? விசுவாசத்தின் மூலமாக. ஆமென். உங்களுக்கு தான் ராஜ்யத்தை கொடுத்தவர் பிரியமா இருக்கிறார். ஆமென். பிரியமா இருக்கிறான்னு சொன்னாரு. என்னைக்கு இயேசு கிறிஸ்து மேலே போய் ஆவியானவர் வந்தாரோ அன்றைக்கே ராஜ்யம் உங்களுக்குள் வந்துவிட்டது. ஆமென். சொல்லுங்க, நான் ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கிறேன், நான் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். சொல்லுங்க, நான் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். ராஜ்யம் எனக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். அப்ப அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ள செயல்பட்டு இருக்கு. நீங்கள் அந்த ராஜ்யத்தை தேட 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 உங்களுக்கு எல்லாமே இந்த உலகத்தால் நாடி தேடுவதை விட உங்களுக்கு கூட கிடைக்கும். நீங்க நல்ல முன்னேறவங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி பெற்றவங்களை யோசிச்சு பாருங்க. அவர்கள் இரவும் அவர்களும் தேவனுடைய வார்த்தைகளை பிரியமா இருந்திருப்பாங்க. அவர்கள் எப்பொழுது தேவனுடைய வார்த்தை தியானமா இருந்திருப்பாங்க. அவர்கள் விசுவாசத்திலே பேசியிருப்பாங்க. அதனாலதான் அவர் உயர்த்தப்பட்டிருப்பார்கள். ஆமென். இல்லன்னா அவருக்கு எப்படியோ நடந்திருக்கு. அவருக்கு மட்டும் தேவன் இலவசம் ஏதோ தெரியாம அப்படி கிடையாது. எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில இருக்க அத்தனை பேரையும் விடுதலையாக்கி அவர்கள் சம்பூர்ணமாய் வாழ்வதற்கு வேண்டிய அத்தனையும் இந்த பூமியில இருக்குது. அதை யாருக்குள்ள வச்சிருக்கா? கிறிஸ்துவுக்குள்ள வச்சிருக்கிறார். எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள நாம் விசுவாசிக்கிறோமா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். அவருடைய ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ள இருக்குது, அவருடைய ஆரோக்கியம் உங்களுக்குள்ள இருக்குது, அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது, அவருடைய அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்குது, அவருடைய நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்களோ அவங்களுக்குள்ள அது பலன் செய்ய ஆரம்பிக்கிறது. ராஜ்யம் விசுவாசிக்கிறவங்களுக்குள்ள தான் பலன் செய்கிறது. ஆமென். அப்போ ரொம்ப முக்கியம், மறுபடி பிறந்தவர்களாகிய நாம் விசுவாசத்துல வாழணும். அல்லேலூயா. விசுவாசத்துல வாழணும். விசுவாசத்துல வாழணும்னா என்ன செய்யணும்? எல்லாருக்குமே விசுவாசம் இருக்குது, ஆனால் விசுவாசம் உறுதியாக இருக்கணும். விசுவாசம் உறுதியா இருக்கணும்னா நீங்க நல்ல தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும், அற்புதங்களை தியானிக்கணும். இயேசு கிறிஸ்து செய்ததெல்லாம் தியானிக்கணும். எப்படி செஞ்சார், அது எப்படி நடந்துச்சு, அவர் யாரு, முதல்ல யாரு, எப்படி அவருக்கு விசுவாசம் வந்துச்சு, அவர் உறுதியா இருக்கிறார். நான் இங்க உள்ளவர் இல்லை, நான் அங்க இருக்கிற வானத்துக்கு உரியவன், நான் பிதாவே பிள்ளை. அவருக்கு ஒண்ணுமே அவிசுவாசத்துக்கு அவருடைய நடக்காது சொல்லுறது அவருக்கு எந்த குற்றமும் இல்லை. இப்பவும் ஒன்றை ஒரு குற்றமும் இல்லை.
எத்தனை நம்புறீங்க? இது வராது, எல்லாத்துக்குமே வராது. இதுல தான் அவிசுவாசம் ஆரம்பிக்கும். அவிசுவாசம் எதுல வருது தெரியுமா? நீங்க ஏதோ ஒன்று ஜெபம் பண்ணிட்டு நீங்க நினைப்பீங்க, இது நடக்குமா, நம்ம அதை அப்படி பண்ணிட்டோம் இப்படின்னு உங்களை நினைப்பீங்க. யார? பழைய மனுஷனாக உங்களுடைய செயல்பாடுகளை நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க. தயவு செய்து உங்களை நினைக்காதீங்க, உங்களை மீட்க இயேசு கிறிஸ்துவை நினைங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களை மீட்க என்ன செஞ்சிருக்கிறார்னா, ஒரு பகுதியை பூரணப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆவி பகுதியை பூரணப்படுத்தி வச்சிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்கிறது, அவருடைய கிருபையினால் நாம் பரிபூரணராக்கப்பட்டோம். அல்லேலூயா. பரிபூரணர் ஆகுங்கள் சொல்லுகிறதா, பரிபூரணர் ஆக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறதா? பரிபூரணர் ஆக்கப்பட்டோம். அல்லேலூயா. பரிபூரணர் ஆக்கப்பட்டிருக்கணும்னா அது எப்ப உங்களுக்குள்ள செயல் அதை பூமியில வெளிப்படணும்னா அது சரீரத்துக்குள்ள வரணும். அந்த பரிபூர்ணம் என்ன செய்யணும்? சரீரத்துக்குள்ள வரணும். சரீரத்துக்குள்ள வரணும்னா உங்க ஆத்துமா இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. உங்க ஆத்துமா இடம் கொடுக்கணும்னா உங்க ஆத்துமாவோட மனிதனுடைய அந்த செயல்பாடுகள் எதையுமே உங்க ஆத்துமாக்குள்ள நினைவுக்குள்ள நினைச்சக்கூடாது, போடக்கூடாது. எது நினைக்கணும்னா, கிறிஸ்து என்னை இப்படி நினைச்சிருக்காரா, இப்படி வச்சிருக்கா, இப்படி இருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரு, என்னை பூர்ணமாக்கி இருக்கிறாரு என்கிற உணர்வை நீங்க தியானிக்க உங்க மனம் அப்படியே புதிதாக ஆரம்பிக்கிறது. விசுவாசம் என்ன செய்யுது? வளர ஆரம்பிக்கிறது. எனக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்குது, அது ஒளியாக இருக்குது. இந்த ஒளி இருக்கு, ராஜாக்களுக்கு ராஜ்யம் மாறாங்க. அப்படிலாம் நீங்க நினைக்க உங்களை ஆத்மாவில் அப்படியே விடுதலை உண்டாகுது. விடுதலை உண்டாக உங்க சரீரத்துல அது வெளிப்பட ஆரம்பிச்சு. அல்லேலூயா. சரீரத்துல வெளிப்படும் பொழுதுதான் மாம்சமான யாவரும் காண முடியும். உங்களுக்கு ஆவி மனிதன்ல பூர்ணமாக்கப்பட்டிருக்கணும். இல்ல எதுலாம் பூர்ணமாக்கப்பட்டு? அவருடைய ஐஸ்வர்யம் பூர்ணமாக்கப்பட்டிருக்கு, அவருடைய பலன் பூர்ணமாக்கப்பட்டு, அவருடைய ஜீவன் உங்களுக்கு பூர்ணமாக்கப்பட்டு. இது எல்லாம் உங்களுக்கு சரீரத்துல வெளிப்படும் பொழுதுதான் அடுத்தவங்க பார்க்க முடியும். ஏன் நம்மளே பார்க்க முடியும்? இல்லாத வரைக்கும் நம்ம விசுவாசிச்சு மட்டும்தான் இருக்க முடியும். என்னைய ஒரு நேரம் பூர்ணப்படுத்துகிறாரு விசுவாசிப்போம், அதனால பலன் இல்லை. நீங்க அது எனக்கு நடக்குது நீங்க நம்ப பொழுதுதான் அந்த விசுவாசத்தின் பலன் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. உங்க வாழ்க்கையில நடக்குது நீங்க நம்ப பொழுதுதான் அது வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அது நடக்குது நீங்க பேசும் பொழுதுதான் அது நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து அப்படி மரத்தை பேசாத வரைக்கும் அது பட்டு போகல. இப்ப பார்த்து தனியிலே அப்படி போயிருந்தாங்க, அது பாட்டா இருந்திருக்கும். பேச ஆரம்பித்தார் பாருங்க, அது பட்டு போயிடுச்சு. நீங்களும் உங்க பிரச்சனையை பார்த்து கண்ணீர் வச்சுட்டீங்கன்னா அது பெருகிட்டு இருக்கும். பேச ஆரம்பிங்க. ஆமென். நீங்க அதை பார்த்து எதிர்த்து பேச ஆரம்பிங்க. பிரச்சனைகளை எதிர்த்து பேசுங்க, கடனை எதிர்த்து பேசுங்க, வியாதியை எதிர்த்து பேசுங்க. ஒருபோதும் நீங்கள் உங்க இருதயத்தில் அதை அனுமதிக்காதீங்க. இது தேவன் எனக்கு அனுமதிச்சார் சொல்லாதீங்க. அப்படிப்பட்ட தேவன் உங்க தேவன் இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்க தேவன் உங்களை வேதனைப்படுத்தி அந்த அவமானப்படுத்தி அளப்பாக்குற தேவன் இல்லை. தயவு செய்த தவறானதை எண்ணத்தை நீங்கள் தேவனுடைய அந்த எண்ணத்தை விட்டு நிறைய ஊழியர்கள் கூட சொல்றாங்க. நீங்க சிலவங்க அற்புதத்தை பத்தி சில திரைப்படமா போடுவாங்க, அற்புதத்தை பற்றி. அவங்க மனம் திரும்ப எதுனா ஏதாவது ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கை கால் ஒடிச்சு அதுக்கப்புறம் மனம் திரும்பும். அது யார் செஞ்சாங்க வரும்? அது ஆக்சிடென்ட் யார் கொடுத்தாங்க வரும்? தேவர் அவரை என்ன செஞ்சாரு? கையை உடைச்சி சரி பண்ணினார். பாருங்க, அதெல்லாம் ஒரு இடத்துல நம்ம நம்பணும். பாருங்க, தேவன் என் வீட்டெல்லாம் போல சோழனுக்கு படைச்செல்லாம் நான் நம்புவேன். இதுல தேவன் இதுல உடைச்சி சரிப்படுத்துவார், இந்த வியாதியை தேவன் சரிப்படுத்துவார். அப்படியே என் மனசு கூட இந்த 40 வியாதி தேவன் தான் கொடுத்தார். அப்படிங்கிற மனசு மூலக்காய்ச்சல் வந்த உடனே நான் இன்றைய தேவன் சரிப்படுத்துவாரு. அப்படிப்பட்ட மனநிலைமைகள் நம்ம போயிட்டு பாருங்க. தேவனை தவறான மனநிலைமைக்கு போயிட்டோம். யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைகளை நீங்க அப்படி எதையாவது செஞ்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு தப்பு பண்ணுது, கத்தியதுக்கு கையை துண்டா வெட்டிட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க என் பையன் அப்படி நீங்க சந்தோஷப்படுறீங்களா? சந்தோஷப்படுறீங்களா? இல்ல செய்வீங்களா? அப்படி நீங்களே செய்ய மாட்டீங்களே. உங்களை பார்த்து வேதனை சொல்றது பொல்லாத தகப்பன்னு சொல்றது. நீங்களே உங்க பையன் ஏதாவது தப்பு பண்ணாம அந்த தப்பை மறைக்கிறதுக்கு ஏதாவது செய்றீங்க பாருங்க. டீச்சர் பார்த்து என் பிள்ளைய அடிச்சிடக்கூடாத அப்படின்னு உண்மையே சொல்ல மாட்டீங்க. அப்படியேதான் பொய் சொல்லி பண்ணி என் பிள்ளை எப்படியாவது காப்பாற்ற நீங்களே முயற்சி பண்றீங்க பாருங்க. உங்க தகப்பனை எப்படிப்பட்டவங்க யோசிச்சு பாருங்க. அதனால்தான் உங்கள் பாவத்தை பார்க்க கூடாது என்பதற்காக உங்கள் பாவத்தை எல்லாம் கிறிஸ்துவ பேர் வச்சு கிறிஸ்துவின் நீதியை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். ஆமென். உங்கள் பாவத்தை தேவன் பார்க்க முடியாது. உங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் நீதியை
அடிச்சு இந்த ஜனங்களை என்ன செஞ்சோம், கொன்று அந்த ஜனங்களை ஒருத்தர் எடுக்க முடியாது. இவங்க சபிச்சா, தீர்க்கதரிசி சபிச்சா இவங்க சபிக்கப்பட்டோம் அப்படின்னு விளையாடுங்கிற தீர்க்கதரிசியை சபிக்க சொல்ல பாருங்க. அப்ப அவன் என்ன பேர் சபிக்க முடியல, தேவன் சபிக்க கூடாதுட்டாரு. உடனே அவன் திட்டம் போடுறான், இந்த தேவனுக்கு பாவம்லாம் பிடிக்காது, அதெல்லாம் புறஜாதிகள்கிட்ட இவங்களை என்ன செய்ய கலப்படம் பண்ணும்படி எதையா செஞ்சிரு, செஞ்சுட்டா என்ன செஞ்சா தேவனே என்ன செஞ்சாரு, அழிச்சுவாரு. அப்படி நினைச்சா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அந்த பாலாக்குங்கிற ராஜா நினைச்சான், பெண்களை அனுப்பி விடுறான், அங்க விபச்சாரம் நடக்குது, அதனால திரளான ஜனங்களை அங்கே இருக்காங்க சாகடிக்கப்படுறாங்க. எல்லாம் தெரியும், சாகடிக்கப்படுறாங்க. அப்போ இப்ப ஏன் அதெல்லாம் நடக்கல, எப்ப ஏன் நடக்கல? இப்போ அதுக்கு வேண்டிய தண்டனை எல்லாம் தான் இயேசு கிறிஸ்து மேல வந்திருக்கு. ஹalleluya. அதனால தான் தேவன் அன்னைக்கு சொன்னாரு, புறஜாதிகளை நீ பெயராத, புறஜாதிகளை நீ என்ன செஞ்சிராத, நீ அவங்க ஏதாவது சொல்லிராத, நீ அவங்கள மாட்டிடுவ, மாட்டிக்கிட்டா நீ அவனை நிச்சயமா இழந்துவ அப்படின்னு சொல்றாரு. அதே இயேசு கிறிஸ்து வந்தார் பாருங்க, நல்லா புரிஞ்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்தாரு, முதல்ல எங்க போறாரு, கலிலேயா கடற்கரைக்கு போறாரு. ஆமென். கலிலேயா கடற்கரை எப்படிப்பட்டது? ஏசாயா 8 அதிகாரத்துல கடைசியில் சபிக்கப்பட்ட கலிலேயான்னு சொல்லுது. ஆமென். அங்க உள்ளவர்கள் புறஜாதிகள் சபிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக தேவன் சொல்றாரு, நீங்க புறஜாதிகள் பேராதீங்க, புறஜாதிகள் தான் நீங்க நினைச்சாதீங்க, அங்க எதுவும் பழக்கம் வச்சுக்காதீங்க அப்படி சொல்றாரு. இங்க இயேசு வந்து முதல்ல யார்கிட்ட போறாரு, புறஜாதிகளுக்கு போறாரு. ஹalleluya. புறஜாதிகளை மீட்டெடுக்க போய் போறாரு. ஆமென். சீசர்களை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க போங்க, சகல ஜனங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள். ஆமென். சொல்லுகிறார் பாருங்க, அந்த ஓநாய்க்கு ஆட்டை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். நான் நினைச்சிருப்பாங்க, என்னடா ஓநாய்க்கு ஆட்டை அனுப்புறவங்க அந்த ஓநாய் நம்மளை கண்டிச்சு குதறுன்னு நினைச்சிருப்பாங்க. இயேசு சொல்றார், அனுப்புகிறது நான் அல்லவோ. ஹalleluya. அது ஓநாயாக இருந்தாலும் ஒன்றை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதை விட அதிகாரத்தோட பிள்ளையாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். சொல்லுங்க, இந்த உலகம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் உள்ள எந்த அதிகாரமும் ஒன்றும் செய்ய முடியாது. அதை நம்புறீங்களா? ஏன் நீங்க ராஜ்யத்தில் இருக்கீங்க. ஹalleluya. நீங்க இந்த உலகத்துக்குட்பட்டவன் இல்ல, நீங்க கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இருக்கீங்க. நீங்க கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இருக்க இருக்க உங்களுடைய ராஜ்யம் மட்டும்தான் செயல்படும். தேவனுடைய ராஜ்யம் மட்டும்தான் செயல்படும். ஹalleluya. தேவனுடைய ராஜ்யம் செயல்படும் பொழுது உங்களுக்குள்ள அப்படியே நீங்க பூரணமா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க, விடுதலையோடு இருப்பீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்களேன், உங்க பிரச்சனையை ஒருவர் சரி பண்ணிடுவார் நீங்க நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கவலை வராது. இந்த கடனை என் தகப்பன் அடைச்சுவாங்க நீங்க விசுவாசிட்டீங்கன்னா உங்களுக்கு கவலை வராது. கடனை குறிச்ச கவலை நிச்சயமே வராது. இந்த வியாதியை என் தேவன் சுகமாக்கி இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிட்டீங்கன்னா வியாதியை குறிச்ச கவலை உங்களுக்கு வராது. என் பிள்ளைகளை என் தேவன் கர்த்தரால் போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பற்றி விசுவாசிப்பீங்கன்னா பிள்ளைகளை குறிச்ச கவலை உங்களுக்கு வராது. ஹalleluya. உங்கள் கணவர்கள் குடிகாரனாய் உங்களுக்கு விரோதமா இருக்கிறார் அப்படின்னா நான் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன், நானும் என் கணவன் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்கிற விசுவாசம் வந்ததுன்னா நீங்கள் அவரை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நடக்காது. ஆமென். ஆமென். உங்கள் சுயத்தை நீங்கள் எடுக்காதீர்கள். வேதம் உங்களை யாரு என்ன சொல்லுகிறது? மத்திய புத்தகத்துல 5வது அதிகாரத்துல பாருங்க, மத்திய புத்தகத்துல 5வது அதிகாரத்துல 13 படிங்க, 13-14 படிங்க பாருங்க. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பா இருக்கிறீங்களா? இருக்கிறீர்கள். ஹalleluya. வேதம் உங்களை என்ன சொல்லுது? நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கு மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்குமே உதவாது. பாருங்க, நீங்க உப்பா இருக்கிறீங்களா? இந்த உப்புல சாரம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனப்படாது. ஹalleluya. இந்த உப்புல சாரம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனப்படாது. நல்லா புரிஞ்சுடுங்க. நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க. நீங்க நம்ம உப்பா இருக்கிறது நீங்க விசுவாசித்தால்தான் இந்த உலகத்துக்கு நீங்க பிரயோஜனப்படுவீங்க. ஹalleluya. நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த உப்பு ஒரு பிரயோஜனப்படாது. குப்பையை கூட உரத்துக்கு போட்டுலாம், உப்பை ஒரு பிரயோஜனப்படாது. ஹalleluya. அப்படி ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் உங்ககிட்ட விசுவாசம் இல்லைன்னா, நான் ராஜ்யத்துக்குரியவன் என்கிற அந்த விசுவாசம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனப்படாது. அதனாலதான் உங்களுக்கு
விசுவாசத்தை குறித்து அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்க விசுவாசித்தால் தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் விசுவாசிக்கிறதுனால தான் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க இருதயத்தில் விசுவாசத்தை வாயினால் அறிக்கப்படுவீர்கள். அந்த விசுவாசம் உங்களுக்கு வர வர நீங்க தேவனை மகிமைப்படுத்துவது அதிகமாய் மாறுகிறது. அடுத்த சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்களா? வேதம் சொல்கிறது உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கே கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறது. அதனால அது ஒரு உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது ஒருவருக்கு பிரயோஜனப்படாது. நான் வெளிச்சமாக இருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் அது ஒரு பிரயோஜனப்படாது. நீங்கள் இருதயத்தில் நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறேன், உடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது, நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன், என்னை குறித்து எழுதியிருக்கிறது, அப்படித்தான் என்னை வச்சிருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா அது எல்லா இடமும் வெளிச்சத்தை உண்டு பண்ணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண்பார்கள். நீங்க போகிற இடமெல்லாம் அங்க விடுதலை உண்டாக ஆரம்பிக்கும், சமாதானம் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். ஏனென்றால் உங்களுக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறது, அது உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆமென். உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது, கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது. அது எனக்கு வெளிச்சமா இருக்கு. பாருங்க, ரட்சிக்கப்படுறவர்களுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அதுக்கு இயேசுக்கு வருவதற்கு முன்பாலையும் யாருக்குமே என்ன தெரியாது? ஆதாமிட்ட எடுக்கப்பட்ட ஜீவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் வருகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் வருகிறது. வேதம் அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மரித்தவர்கள் என்று சொன்னார். நடமாடிக் கொண்டுதான் இருந்தாங்க. ஆனால் வேதம் அவரை பார்த்து என்ன சொல்லுச்சு? மரித்தவர்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீங்கள் என்னை பின்பற்றுவார்கள். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வேதம் என்ன சொல்லுது? மரித்தவர்கள். ஏன்? அவங்கள ஆவி மரித்து போய் தான் இருந்தது. ஆதாமுக்கு எடுக்கப்பட்ட அந்த ஜீவனை நாம் கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு வருகிறது. அல்லேலூயா. அதனால தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள், அந்த ஜீவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம். அதனால தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமே ஒழிய நம்மளுடைய செயல்பாடுகளை வச்சு இல்லை. நம்மளுடைய செயல்பாடுனால ஒருபோதும் மாற முடியாது. அவர் பழைய ஏற்பாட்டில் இருந்த எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவர்களை விட நீங்கள் பக்திமான்கள் இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன்னு சொல்லுற ஒரே காரணம் என்ன அப்படின்னா, உங்களை பரிசுத்தமாக்கினவர் உண்மை உள்ளவர். ஆமென். உங்களை நீதிமானாய் மாற்றினவர் உண்மை உள்ளவர். எபிரேயர் புத்தகத்தில் சொல்லுது, அவர்களுக்கெல்லாம் ஆதாம் மூலமாய் வந்த வம்சங்களுக்கு நிறைய சட்ட திட்டங்களை தேவன் கொடுத்தார். இதெல்லாம் நீ செஞ்சிட்டனா என்ன செஞ்சலாம்? நீ மீட்கப்பட்டலாம். பாவத்துக்கு இதெல்லாம் என்னது? பரிகாரம். இந்த சட்டத்தெல்லாம் நீ செஞ்சிட்டனா நீ என்ன செய்வ? பாவத்துல இருந்து விடுதலையா இருப்ப அப்படின்னு சொல்லுது. அப்படி இருந்தும் அவங்க வருஷத்தோறும் பண்ணிட்டாங்க, வருஷத்தோறும் வழிகிட்டாங்க. ஏன்? அவர்களுக்கு அந்த வழினாலே நம்மளை பூர்ணப்படுத்தல, அவங்க செயல்பாடுகளும் நம்மளை பூர்ணப்படுத்தல. ஆனா நம்மள ஒரே வழியினால பூர்ணப்படுத்திட்டார்கள் வேதம் சொல்லுகிறது. ஒரே ரத்தத்தினாலே நித்திய ரட்சிப்பை நமக்கு அருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதனால்தான் அவர்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் வருஷத்தோறும் பலியிட்டுக் கொண்டிருந்தாங்க. பலியிட்டுக் கொண்டு இருந்தோம் அவர் மனம் நான் பாவத்துல நீங்கிட்டேங்கிற மனம் என்ன செய்யல? நம்பல. நம்ம நம்புற பாருங்க, என் இயேசு கிறிஸ்துவின் நித்திய ரட்சிப்பை தந்திருக்கிறார் என்று சொல்லுகிற பாருங்க, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அதுதான் அந்த ரத்தத்துக்கும் கிறிஸ்துவின் ரத்தத்துக்கும் வித்தியாசம். அதுதான் அவங்க மீட்புக்கும் இயேசு கிறிஸ்து மூலமா மீட்புக்கும் வித்தியாசம். நல்லா புரியுங்க. இயேசு கிறிஸ்து மீட்பை குறித்து நல்லா அறிந்து கொள்ளுங்கள். நீ இன்னைக்கு ஏற்றுக்கொண்டவர்கள் வளர 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 உங்களுக்குள்ள தெரியுது, என்னை மீட்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், ஒரு பாவம் இல்லாமல் என்னை பூரணப்படுத்தி இருக்கிறார் என்கிற அறிவு வளர வளர நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதுதான் வேதம் சொல்லுது, நீ முதல்ல ராஜ்யத்தை தேடு, முதல்ல நீ ராஜ்யத்தை செய், அறிந்து கொள். நீ யார் என்பதை நீ என்ன செய்? அறிந்து கொள். இதை அறிந்து கொண்டனா உலகத்தாருக்கு தேவைப்படுவதை விட உனக்கு அதிகமாய் வரும் என்று சொல்லு. ஆமென். அப்ப நீங்கள் இரவு பகலும் நீங்கள் ராஜ்யத்தை குறித்த நினைவு கொண்டு இருக்கணும். தேவன் உங்களுக்கு யாரு, நீங்கள் யாருடைய பிள்ளை, நீங்க எப்படி பண்றவங்க, இந்த உலகத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம்
சம்பந்தம் இல்ல, பிசாசுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. இந்த உலகத்துல தேவன் சொன்ன சாபத்துக்கு எதுக்குமே உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. வருத்தத்துக்கு சம்பந்தம் இல்ல, தரித்திரத்துக்கு சம்பந்தம் இல்ல, வியாதிக்கு சம்பந்தம் இல்ல, பாவ மரணத்துக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல. வேறு தெளிவா சொல்ற ஆவின் பிரமாணனை பாவ மரணத்திலிருந்து நீக்கி விட்டது. ஜீவனும் அழியாம எனக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். இதெல்லாம் ராஜ்யத்து கலாச்சாரத்தில் உள்ள அறிவு. இதெல்லாம் நீங்க வளர 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 அந்த தன்மை உங்களுக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் நீங்க விசுவாசிக்கலாம் அது உங்களுக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். அதனால நீங்க உங்கள் மனம் என்ன செய்யணும்? வார்த்தை மேல உறுதியாய் நம்பணும். தேவன் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வேண்டும் என்று அவருடைய விருப்பத்தை எழுதி வச்சிருக்கிறார். இதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னா இது உங்களுக்குள்ளே வேலை செய்யும். இந்த வார்த்தை உங்களை உயர்த்தும், இந்த வார்த்தை உங்களை நடத்தும், இந்த வார்த்தை உங்களை நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியைகளை செய்யும். நீங்க நம்புறீங்களோ அதை அறிந்து கொள்வதற்கு தான் அந்த சத்தியத்தை நினைச்சாங்க கேட்க சொல்றாங்க. அதுக்கு தான் பிரசங்கம் பண்ணப்படுகிறது. வேதம் சொல்கிறது தரித்திரத்தை சுவிசேஷத்தை அறிவிங்க. அவன் தரித்திரத்தை சுமந்திருக்கிற இந்த சுவிசேஷத்தை அவனுக்கு நினைச்சை அறிவி. அவன் விசுவாசித்தான்டா அவன் தரித்திரம் மாற ஆரம்பிக்கிறது. ஆமென். அவன் ரொம்ப தரித்திரம் மாறி இருக்கிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்புறவங்க என் தரித்திரம் மாறிவிட்டது. ஆமென். என் கடன் மாறிவிட்டது, என் வியாதி மாறிவிட்டது, என் சரீரத்தில் மரணத்துக்கு ஏதுவான எல்லாவற்றையும் ஜீவன் விலக்கிவிட்டது. ஆமென். உங்க சரீரத்தில் என்ன உறுப்பெல்லாம் மரணத்துக்கு செயல்பட்டுக் கொண்டிருந்ததோ அந்த உறுப்பெல்லாம் கிறிஸ்துவின் ஜீவன் அங்கே விளங்குகிறது. அங்கே கிறிஸ்துவின் ஜீவன் செயல்படுகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ள செயல்பட்டு இருக்குது. ஆமென். ஆமென். உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளும் கிறிஸ்துவின் ஜீவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய சரீரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். அவருடைய சரீரமாக நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்க நினைங்க, நான் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன், நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், பரிசுத்தவான்களின் தங்குகிற ஆலயமாக இருக்கிறேன், எனக்குள்ளே ராஜ்யம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, எனக்கு தேவதூதர்களை தேவன் வேலைக்கு வச்சிருக்கிறார், எனக்கு ஒரு நன்மை குறைவில்லாமல் என் தேவன் வச்சிருக்கிறார், என் வீட்டில் அவருடைய சமாதானம் நதிகளாய் பாய்கிறது. அது ஒவ்வொன்றையும் நீங்க விசுவாசித்து பேசுங்க. நேற்றைய தினத்துல நான் அதே கொஞ்சம் நிறைய ஆவில என்னதெல்லாம் வச்சிருக்கிறாரோ அதையெல்லாம் நான் விசுவாசித்து பேசுறேன். ஆவில இருக்கிற அந்த பரிபூர்ண மகிமை சரீரத்தில் வெளிப்படுவதாக, என் ஆவில இருக்கிற அந்த பரிபூர்ண ஐஸ்வர்யம் என் சரீரத்தில் வெளிப்படுவதாக, என் ஆவில இருக்கிற அந்த பரிபூர்ண அந்த பரிசுத்தம் என் சரீரத்தில் செயல்படுவதாக. இப்படி என் சரீரத்தில் என் ஆவில தேவன் வச்சிருக்கிறதை தான் நான் என் சரீரத்துக்கு கட்டளையிடுகிறேன். நீங்க உங்க சரீரத்துக்கு கட்டளையிடுங்க. உங்கள் ஆவில தேவன் பூரணப்படுத்தி வச்சிருக்காரு. அந்த பூரணம் எல்லாம் உங்கள் சரீரத்தில் வர வேண்டும் என்று நீங்க சொல்லுங்க. உங்கள் சரீரத்துல உங்கள் ஆவில இருக்கிற அந்த பூரண விடுதலை, பூரண மகிமை, பூரண ரட்சிப்பு, பூரண ஐஸ்வர்யம், பூரண ஆரோக்கியம், பூரண சமாதானம், பூரண நீதி, பூரண பரிசுத்தம், பூரண ஆயுசு எல்லாம் உங்க சரீரத்தில் வெளிப்படணும். ஆமென். நீங்க பேசினால் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க உங்கள் சரீரத்துக்கு நீங்களே கட்டளை கொடுங்கள். தாவீது தன் ஆத்மாவுக்கு கட்டளை கொடுக்கலாம் பாருங்க. என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை நீ ஸ்தோத்திரி. தனக்கு தானே கட்டளை இருக்கிறார். உங்க ஆவி மனிதன்ல இருக்கிறதை உங்கள் சரீரத்துக்கு நீங்க கட்டளை எடுங்க. ஆமென். நீங்க ஆவியில பிறந்திருக்கிறீங்க. ஆமென். நீங்க ஆவி மனிதனா இருக்கிறீங்க. முன்னோர்கள் ஆவி மனிதன் இல்ல, மறுபடியும் பிறந்தவர்களே ஆவி மனிதன். மறுபடியும் பிறந்தவர்களே நாம் பிறக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்மளுக்கு ஒரு குற்றமும் ஒருவரும் காண முடியாது. நீங்கள் ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இருளின் ராஜ்யத்தில் இருந்த நம்மளை ஒளியின் ராஜ்யத்துக்கு வரவழைத்தவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறது. ஆமென். ஒளியின் ராஜ்யத்தை வாங்கன்னு சொல்லுகிறதா வரவழைத்தார்னு சொல்றா? அவர் நம்மளை வரவழைத்தார். ராஜ்யத்தில் நம்மளை அவர் தகுதிப்படுத்தினார். பரலோக ராஜ்யத்துக்கு யாருமே நம்ம தகுதியில போக முடியாதுங்க. ஒரே வழிதான், கிறிஸ்துவின் வழி. ஆமென். விசுவாசத்தினால் அந்த வழியிலே போறவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இணைக்கப்படுகிறார்கள். சுய முயற்சியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த ராஜ்யத்தை செயல்பட முடியாது. சுய பக்தியிலே தேவனை தேடிக் கொண்டிருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இணைக்கப்பட முடியாது. வேதம் அவர்களை அவிசுவாசி என்று சொல்லுகிறது. அவர் நல்லவராக இருக்கலாம், ஆனால் அவிசுவாசி. விசுவாசி யாரு? எனக்காக ஒருவர் இந்த பூமியில செய்திருக்கிறார், அதனால் என்னை இப்படி மீட்டிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது.
அதனால நான் அப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அந்த ராஜ்யத்தில் இணைக்கப்படுகிறார். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நினைச்சோம் இணைக்கப்படும். அவர்கள் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறார். அவர்கள் தான் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறார். ஆமென் ஆமென். நாம் இந்த ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற நாம் எப்படி இணைக்கப்பட்டோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எப்படி இணைக்கப்பட்டோம்? ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் இணைக்கப்பட்டோம். ஆமென். எப்படி உலகத்துல நாம் ஃபர்ஸ்ட் ஆதியில தேவ மகிமையில் இருந்த நம்ம எப்படி இந்த உலகத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டோம்? எப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டோம்? ஆதாமுடைய மீறுதலினாலே. எப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டோம்? ஆதாமுடைய மீறுதலினாலே. ஒப்பு மீறுதல் இல்ல, ஆதாமே மீறுதலினாலே ஒப்பு கொடுக்கப்பட்டோம். இப்ப மறுபடியும் கிறிஸ்துவின் ராஜ்யத்துல வந்து பாருங்க, இது எதனால வந்தோம்? கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே. இந்த அறிவு மட்டும் அவங்களுக்குள்ள பூர்ணமா எப்பவும் இருக்கணும். ஆமென். ஒருவருடைய கீழ்ப்படிதலினால நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? இணைக்கப்பட்டோம். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டோம். ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே பாவத்தில் இணைக்கப்பட்டோம். அதுக்கு ஆக்கினி தீர்ப்பு, இதுக்கு ஜீவ தீர்ப்பு. ஆமென். இது நித்திய ஜீவ தீர்ப்பு. இது வார்த்தையினால் மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம். இதை நாம் விசுவாசிக்கிறதுனாலே பெற்றுக் கொள்ளுகிறோம். எனக்காக இயேசு கிறிஸ்து வந்து என்னை மீட்டெடுத்தார் என்று நாம் விசுவாசிக்கிறதுனால் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆமென். அதனால தான் சொல்லுது, ஒருவருடைய மீறுதலினால் பாவம் உண்டானது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நமக்கு நீதி உண்டாயிற்று. நீதியின் பலன் நித்திய ஜீவன். மீறுதலின் பலன் என்னது? நரகம், அது மரணம். நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் இன்று முதல் நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. உங்கள் மனம் தேவனுடைய தேவன் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை மறக்காது இருக்கட்டும். உங்கள் ஆத்மாவை செய்ததை மறக்காது இருக்கட்டும். தாவீது சொல்றாரு, ஆத்மாவே அவரே ஸ்தோத்திரி. என்னத்தை சொல்றாரு? அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், அவரின் நோய்களை எல்லாம் குணமாக்கினார், அவர் என்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டினார், அவரின் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு விட்டார், என் வாயை நன்மையினால் திருப்தி ஆக்கினார், என் வயதை திரும்பவும் கழுவுக்கு சமமாக வாழ வயதாய் ஆக்கினார் என்பதை நீங்கள் மறக்காதிருங்கள். ஆமென். அவர் செய்ததை மறக்காதீர்கள். என் கரித்தத்தை சுமந்தவரை ஐஸ்வர்யத்திற்கு தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்காதீர்கள். என் வியாதியை சுமந்தவருடைய ஆரோக்கியத்திற்கு தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்காதீங்க. என் அவமானத்தை சுமந்தவருடைய வெற்றி எனக்கு தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்காதீங்க. ஆமென். இனி கடனை குறிச்சோ குடும்ப சூழ்நிலைகளை குறிச்சோ எதை குறிச்சோ தயவு செய்து நீங்க கவலைப்படுவீங்கன்னா அது மாறாது. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. நீங்க கவலைப்பட அது பெருகுமே ஒழிய அது மாறாது. உலகத்துக்குரியவங்க கவலைப்பட்டாலும் சரி, எவ்வளவு சங்கடப்படலாம், எவ்வளவு பாசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு ஒரு பிச லாபம் கிடையாது. புரிந்து கொள்ளுங்க. அதனால பிரச்சனை தான் கூடுமே ஒழிய ஒண்ணு லாபம் கிடையாது. என்றைக்கு பிரச்சனை மத்தியில கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்களோ, கர்த்தருடைய வார்த்தையை நம்புறீங்களோ, அது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். அது உங்களுக்கு சூழ்நிலையை மாற்றும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆமென். எது முக்கியம் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அதன் முடிவு மரணம், இதன் முடிவு ஜீவன். தேவன் உங்கள்கிட்ட தந்திருக்கிறார். விசுவாசிப்பீங்கன்னா ஜீவனுக்குள்ள போவீங்க. அவிசுவாசமா இருப்போம்னா இந்த உலகத்துக்குள்ளவளா இருப்போம். இங்க எல்லாம் செயல்படும். நீங்கள் ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் நான் ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ராஜ்யத்துக்குரியவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் ராஜ்யத்தை குறித்து பேசுறேன். இந்த ராஜ்யத்தில் ஜீவன் இருக்குது, சுகம் இருக்குது, சமாதானம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, விடுதலை இருக்குது. எதற்கும் நீங்க அடிமை இல்லை. எல்லாவற்றையும் உங்களை மீட்டு விட்டார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, அவர் உன் முகத்தடியை நீக்கினார், உன் சுமையை மாற்றினார், உன்னை அடிமைப்படுத்தின ஆழத்தின் கோட்டை பிரித்து போட்டார். அறுப்பில் மகிழ்வது போல கொள்ளையில் மங்கிட்டு கழிவுறது போல உன்னை கழிவுறப்பட்டார் என்று உங்களை குறித்து தான் சொன்னார். சபிக்கப்பட்ட புறஜாதிகளாகி நம்மளை குறித்து தான் சொன்னார். அவர் வரும்போது இது நடக்கும் என்று சொன்னார். அவர் வந்து விட்டார். இப்போ அதுல தான் நாம் மகிழ்ந்து கழிவுறுகிறோம். ஆமென். அதுல தான் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கழிவுறோம். அதுல தான் நாம் தேவனை ஆராதிக்கிறோம். ஆராதனைங்கிறது சாதாரணமானது இல்லைங்க. ஆராதனைங்கிறது சாதாரணமான விசுவாசத்தின் அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பிளந்தோடனே என்ன செஞ்சாங்க? செங்கடலை பிளந்தோடனே என்ன செஞ்சாங்க? ஆடி பாடி ஆராதிச்சாங்க. அவர்கள் வெற்றியை கண்டு விட்டாங்க. அவர்கள் கண்டு முன்னால் செங்கடல் பிளந்து விட்டது. ஜெயத்தை தந்து விட்டார் என்று அவர்கள் ஆராதித்தாங்க. நம்ம ஆராதிப்பது அதை விட கோடி மடங்கு அதிகமானது. எப்ப
எப்படி சொல்றீங்க? யாராவது சொல்றீங்க தெரியுமா? அவங்க ஆராதிப்பதுக்கும் நம்ம ஆராதிப்பதுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க கண்ணுக்கு ஆராய்ச்சாங்க, நம்ம காணாமையே விசுவாசித்து ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். நான் சுகமாக்கப்படுவேன் வியாதிப்பட்டவன் விசுவாசித்து ஆராதிக்கிறான். கடன் இருக்கிறவன் நான் ஐஸ்வர்யமாக்கப்படுகிறேன் விசுவாசித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். என் பாவ எண்ணங்கள் என்ன மாறாமல் இருக்கும், என்னை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று விசுவாசித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். அவர்களை விட நாம் மேலானவர்கள். அவர்கள் சென்றவர் விளம்பரத்துக்கு போறதான் ஆராய்த்தாங்க. பாருங்க, 4 நாள்ல மறுபடியும் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. நம்மளுடைய ஆராதனை அப்படி இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு நாட்கள் மாறி இருக்கிறது, எவ்வளவு ஆண்டுகள் மாறி இருக்கிறது, எத்தனை வருஷங்கள் மாறி இருக்கிறது. உங்கள் விசுவாசம் இன்னும் உறுதியா இருக்கும் என்றால் நீங்கள் அவர்களை விட விளையாடப்பட்டவர்கள் அல்லவா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருடைய விசுவாசம் 3 நாள் பொறுக்க முடியல. அவருடைய விசுவாசம் 3ஆவது நாளில் முற்பட்டார் என்று சொல்கிறது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காணானுக்கு அவிசுவாசத்தால் போக முடியல. நீங்கள் விளையாடப்பட்டவர்கள். ஆமென். நீங்கள் விளையாடப்பட்டவர்கள். எவ்வளவோ தேவன் வாக்குத்தத்தம் சொல்லியும் அது இன்னும் சில காரியங்கள் நடக்காது இருந்தோம். நீங்கள் அதுவே நம்பிக்கையா இருக்கிறீங்க பாருங்க. இன்னும் முறுமுறுக்காம நம்பிக்கையா இருக்க பாருங்க. இன்னும் அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க பாருங்க. உங்களுடைய விசுவாசம் பெரிதானது. உங்களுடைய விசுவாசம் பெரிதானது. ஆமென். வேதம் சொல்லுகிற உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசித்தபடி நாம் சொல்லுகிறோம் உலகத்தை ஜெயித்திருக்கிறோம் என்று. எங்க அப்பா உலகத்தை ஜெயித்திருக்கிறார். எங்க அப்பா உலகத்தார் அல்லாதது கூட நான் உலகத்தார் அல்ல. எங்க அப்பா வானத்துக்குரியவராக இருக்கிறார். நானும் வானத்துக்குரியவராக இருக்கிறேன். ஆமென். நான் வானத்துக்குரியவராக இருக்கிறேன். சொல்லுங்க, எங்க அப்பா வானத்துக்குரியவராக இருக்கிறார். நானும் வானத்துக்குரியவராக இருக்கிறேன். ஆமென். மண்ணுக்குரிய மகிமை வேற, வானத்துக்குரிய மகிமை வேற. உங்களுடைய மகிமை வேற. ஆமென். உங்களுடைய மகிமை வானத்துக்குரிய மகிமை. சொல்லுங்க, என்னுடைய மகிமை வானத்துக்குரியவருடைய மகிமை. ஆமென். நான் ரட்சிக்கப்படாதவங்க யாருக்குமே கிடைக்காததுங்க. உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிறது. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அதை பெற்றுக் கொள்கிறார். உங்களுக்குள்ள இருந்து நீங்க தீர்மானம் எடுங்க. உங்கள் மனதில் முதல்ல நீங்க எதுக்கணும், உங்கள் மனதில் ஒரு தீர்மானம் எடுங்க. உயர்வுக்கு உங்க மனதில் தீர்மானம் எடுங்க. ஆரோக்கியத்துக்கு உங்க மனதில் தீர்மானம் எடுங்க. வெற்றிக்கு உங்க மனதில் தீர்மானம் எடுங்க. உங்கள் மனதை விசுவாசிக்க ஏற்றுக்கொள்ளட்டும். அதற்கு பிறகு வார்த்தையை தேடுங்க. வார்த்தை என்னதெல்லாம் அந்த வெற்றிக்கான வார்த்தையை போட்டிருக்கோ அந்த வார்த்தையை உங்கள் மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு வாயினால் பேச ஆரம்பிங்கள். வழிகள் திறக்க ஆரம்பிக்கும். கடன் மாறணுமா? வார்த்தையை பாருங்க. கடனிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய வார்த்தையெல்லாம் உங்க மனதில் கொண்டு வாங்க. கொண்டு இருதயத்தை முழுசாய் நம்பி வாயினால் பேச ஆரம்பிங்க. எந்த அவமானமா இருக்கீங்களா? அவமானத்துக்கு வெற்றி பெறுகிற வார்த்தை எடுங்க. வேதத்தை எடுங்க. இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆமென். இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் நிறைவேறக்கூடிய தகுதியை இயேசு கிறிஸ்து நமக்கு செய்திருக்கிறார். வேதம் தெளிவா சொல்கிறது, வாக்குத்தத்தம் கிறிஸ்துவுக்கு நமக்கெல்லாம் ஆமென் என்றால் இருக்கிறது என்று சொல்றாங்க. எபேசியர் 3:3 சொல்கிறது, நாம் வாக்குத்தத்தத்துக்கு பங்குடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறது. அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் அது அவங்களுக்கு தான், இவங்களுக்கு தான் சொல்லாதீங்க. தேவனுடைய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் சொந்தமானது. அது உங்களுக்கு எது தேவையோ அதை இருதயத்தை எடுத்துக்கொண்டு வாயினால் பேசுங்க. எப்படி செய்யலாம்? வாக்குத்தத்தம் நிறைவேறினா என்ன செய்யணும்? இருதயத்தில் முதல்ல வாக்குத்தத்தத்தை நம்பணும். இருதயத்தை எழுதியிருக்கிறது, என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என்னை இப்படி மாற்றுவார் நீ எழுதியிருக்கிறது, என்னை இப்படி சந்தோஷமாக்குவார் நீ எழுதியிருக்கிறது, என்னை இப்படி மகிழ பண்ணுவார் நீ எழுதியிருக்கிறது. அப்ப எனக்கு அது நடக்கும் என்று வாயினால் பேச வேண்டும். ஆமென். ரெண்டும் சேர்ந்தாத நடக்கும். என்ன சேரணும்? இருதயத்துல விசுவாசம் வரணும், வாயினால பேசணும். இருதயத்துல எனக்கு கடன் சாவதற்கு இப்படிதான், சாவதற்கு இப்படிதான், நீங்க வாயில கடன் மாறாது. இருதயத்துல இயேசு செய்த எல்லா அற்புதத்துக்கும் என்ன காரணம்? இருதயத்துல முழு நிச்சயம் அவருக்கு இருந்துச்சு. சொன்னா நடக்கும் என்ற முழு நிச்சயம் இருந்துச்சு. அதெல்லாம் நடந்துச்சு. உங்க இருதயத்துல நீங்க வாக்குத்தத்தத்தை நம்புறீங்களா? அது கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு ஆமென் நம்புறீங்களா? அப்ப வாக்குத்தத்தத்தை இருதயத்துல விசுவாசிங்க, பேசுங்க, நடக்கும், நிச்சயமாக நடக்கும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க முயற்சி எடுங்க. சின்ன சின்ன காரியத்துக்காக நீங்க முயற்சி எடுங்க. அது காரியம் நடக்க நடக்க பெரிய பெரிய காரியங்களை செய்வீங்க. ஏன் சொல்கிறது? விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறது. உங்களை நம்பி விசுவாசிக்கிறோம். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பார்த்து வேதம் சொல்கிறது,
உங்களால் கூடாதது ஒன்றும் இராது என்று சொல்லுகிறது. ஆமென். நம்புறீங்களா? இப்ப நீங்க எதையாவது உங்கள் சூழ்நிலைகள் என்னெல்லாம் இருக்கோ நீங்கள் அந்த வசனத்தை விசுவாசி. அந்த சூழ்நிலைகள் வசனத்தை என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கு, இப்படித்தான் நான் இருக்கிறேன்னு சொல்லி, இதுதான் எனக்கு நடக்கும் என்று நீங்க பேசுங்க. ஜெபம் பண்ண போறீங்க. ஜெபம் பண்ண கொஞ்சம் தீர்மானிக்க. எதை குறித்து கவலைப்பட்டிருக்கீங்களோ தீர்மானி. தயவு செய்து நீங்கள் தீர்மானி. நீங்கள் தீர்மானித்து பேசாத வரைக்கும் நடக்காது. நீங்கள் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அதை பேசாத வரைக்கும், எனக்கு இது நடக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்காத வரைக்கும் அது இருதயத்தில் கல்லான வேலை செய்யாது. உங்கள் இருதயம் பக்குவமா இருக்கும். உங்கள் இருதயத்துல ஆமென் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளட்டும், வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். எல்லாருமே தயவு செய்து இந்த நேரத்துல நீங்க வேற எதையுமே பார்க்காம எதையுமே சிந்திக்காதீங்க. வெற்றியை இந்த நேரத்துல நீங்க கட்டவுக்க போறீங்க. வெற்றியை இந்த நேரத்தில் நீங்க சோதரிக்க போறீங்க. நீங்க தீர்மானிங்க. உங்களுக்கு வருமானங்களை நீங்கள் தீர்மானிங்க. வெற்றியை நீங்கள் தீர்மானிங்க. சுகம் எப்படி வர வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிங்க. வெற்றி எப்படி வர வேண்டும் என்று தீர்மானிங்க. ஆமென் ஆமென். தகப்பனே உமக்கு நன்றி சொல்லி தீர்மானித்து வார்த்தையை எடுத்துக்கொண்டு பேசுங்க. வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டு பேசுங்க. ஆமென். வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் நீங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் சொந்தக்காரர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து பிள்ளையா இருக்கிறபடினால் வாக்குத்தத்தம் எல்லாம் உங்களுக்கு ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அதை குறித்து நீங்கள் நம்பி பேசுங்க. விசுவாசித்து பேசுங்க. விசுவாசித்து பேசுங்க. நீங்கள் எந்த மனிதருக்கும் அடிமைப்பட்டவர்கள் இல்லை. உங்கள் அடிமையின் முகங்களை தேவன் உடைத்திருக்கிறார். உங்களை அடிமைப்படுத்தும் ஆலோசனை கொண்ட உடைத்திருக்கிறார். நீங்கள் இதுவரைக்கும் பலவிதமான சூழ்நிலையில் அகப்பட்டு நிமிர முடியாம வேதனையோடு அவமானத்தில் நின்ற அந்த சுமையை அவர் நீக்கி இருக்கிறார். அந்த நுகத்தை அவர் மாற்றி இருக்கிறார். நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். நீங்கள் சோதரவாளியா இருக்கிறீர்கள். நீங்கள் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். மீட்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். ஜீவனுக்கு சொந்தக்காரமா இருக்கிறீர்கள். வெற்றிக்கு சொந்தக்காரமா இருக்கிறீர்கள். அவர் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறார் என்கிற வார்த்தைக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள். இன்றைக்கு நீங்கள் தீர்மானி. இன்றைக்கு பேசுங்கள். தினமும் அது நீங்க என்னத்தை பேசுறீங்களோ அது நடக்கும் வரைக்கும் அதுக்கு நன்றி சொல்லுங்க. அது நடக்கும் வரை அது நடந்துட்டு நீங்க இருதயத்தை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அது நடந்துட்டுனா நீங்க எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அப்படி தேவனை மகிமைப்படுத்தாங்க. நீங்க நினைச்சது நடந்துட்டுனா எப்படி நீங்க சந்தோஷப்படுவீங்களோ அப்படி நீங்க விசுவாசித்து அது நடந்துட்டு விசுவாசித்து நீங்கள் அவரை மகிமைப்படுத்துங்க. மகிமைப்படுத்த நீங்கள் அவரை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் மகிமைப்படுத்த எந்த காரியமா இருக்கலாம், அது சின்ன காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம், மனிதனுக்கு கிரகிக்க முடியாத காரியமா இருக்கலாம், நினைச்சா கூட இது நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற காரியமா இருக்கலாம். நீங்க விசுவாசிப்பீங்களா தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள். நீங்க விசுவாசிப்பீங்களா தேவ மகிமையை காண்பீர்கள். அந்த வல்லமை தேவனிடம் இருக்கிறது. உங்கள் விசுவாசத்தை தேவன் வச்சிருக்கிறார். தேவன் சொல்றது விசுவாசிக்கிறவர்கள் கூடாது ஒன்றும் இராது என்று சொல்றது. இன்னைக்கு நீங்க பேசின வார்த்தைகளை தினமும் நடந்துட்டு நினைச்சு இன்னைக்கு அது நடக்குது நினைச்சு நடந்துட்டு இருதயத்தை நினைச்சு கொள்ளுங்க. நடந்துட்டா நீங்க எப்படி இருப்பீங்களோ அப்படி இருக்க ஆரம்பிங்க. ஆமென். அவிசுவாசமா இருக்காதீங்க. தயவு செய்து நீங்கள் அவிசுவாசமா இருக்க தேவன் செய்ய நினைத்த உங்க காரியத்தில் நடக்க முடியாது. உங்களை தேவன் நடத்த நினைச்ச காரியத்தை நடத்த முடியாது. நீங்கள் முறுமுறுத்துக் கொண்டும் அவிசுவாசத்தில் இருப்பீங்கன்னா ஒருபோதும் தேவன் உங்களுக்கு செய்ய நினைச்ச காரியங்களை செய்ய முடியாது. தயவு செய்து அவர் செயல்படுவதற்கு இடம் கொடுங்க. பரிசுத்தாவியோட செயல்படுவதற்கு உங்களுக்கு ஆத்மாவோட இடம் கொடுங்க. அவர் வாக்குத்தத்தத்தை நீங்க நம்புங்க. அது உங்களுக்கு நடக்கும் என்று நம்புங்க. வாழ்க்கை பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. ரொம்ப பலமாக மகிமை வெளியிறக்கமாகும். அதை மாம்சமான யாவரும் வேகமாக காண்பார்கள். நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே நீ கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். ராஜ்யத்தை இணைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு